பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நிப்டி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். புதன்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 25,838 நேர்மறைனும் 25,758 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 25,764. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மேல போறவன் முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து, அங்க கரடிகள் நேர்மறையிலிருந்து எதிர்மறையில கரடியோட இலக்கு 25,732 என்ற நிலையை அடைகிறாங்க. கரடிகளை அதற்கு மேல செல்ல விடாமல் காளைகள் தடுத்து நிறுத்தி எதிர்மறை நேர்மறைக்கு மேல போறாங்க. நேர்மறைக்கு மேல போன காளைகள் நேர்மறைக்கு கீழே வராம காளையோட இலக்கு 25,932 என்ற நிலை அடைய முயற்சி செய்து தோல்வியடைந்து இன்று பங்குச்சந்தையோட முடிவு 25,815. 2 நாட்களா பங்குச்சந்தை நேர்மறை எதிர்மறையில தான் இன்று பங்குச்சந்தை முடிவடைகிறது. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். நாளைய பங்குச்சந்தை கேப் அப் ஓப்பன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை 25,838, இலக்கு 1 25,932, இலக்கு 2 26,012. கரடியோட எதிர்மறை 25,758, இலக்கு 1 25,732, இலக்கு 2 25,638. புதன்கிழமையோட பங்குச்சந்தை முடிவு 25,821. இன்று பங்குச்சந்தையோட முடிவு 25,815. 2 நாட்களா பங்குச்சந்தை நேர்மறை எதிர்மறை கீழே தான் பங்குச்சந்தை முடிவடைகிறது. நாளைய பங்குச்சந்தை கேப் அப் ஓப்பன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இலக்கு 1 இலக்கு 2 அடைவதற்கான வாய்ப்பும் மிக மிக அதிகமாக உள்ளது. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிரவும்.